அந்த வசனத்திற்கு உங்களை நான் முதலாவது திருப்ப விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 36வது 37வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால், நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு, நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். இவ்விடத்துக்கு உரியது அல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் ராஜா என்றால் அவருக்கு பின் செல்லுகிறவர்கள் யார் என்றும் இந்த வசனத்திலே இயேசுவே சொல்லுகிறார். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியவான் அவருடைய சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா. என் ஆண்டவர் ராஜா, என் ஆண்டவர் ராஜா. நன்றாய் கவனியுங்கள். இயேசு பாவத்தை வார்த்தையினால் மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருந்ததா இல்லையா என்று கேட்டால் இருந்தது. வாசிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் தாமே அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே திமிர்வாதக்காரன் ஒருவனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். 4 பேர் கொண்டு வருகிறார்கள். போவதற்கு இடமில்லாத அந்த அவர்கள் தாங்கி பார்த்தார்கள், கெஞ்சி பார்த்தார்கள். மக்கள் வழிவிடுகிறதாக இல்லை. ஆகையினால் அவர் இருந்த வீட்டின் கூரையை பிரித்து அவருக்கு முன்னதாக இறக்கினார்கள். படுக்கையிலே இந்த திரும்பியிருக்காத காரனை பார்த்து இயேசு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசு இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நன்றாய் கவனியுங்கள். He didn't ask for the forgiveness. அவன் அங்கே மன்னிப்பை கேட்கவில்லை. ஆனாலும் என் இயேசு அந்த வியாதியினுடைய கூறு பாவத்தினால் உண்டானது என்பதை அறிந்தவராக அவனுக்கு விடுதலை வேண்டும் என்பதை அவனும் அவனோடு சேர்ந்தவர்களும் வாஞ்சித்தார்கள் என்பதை அறிந்ததினால், அந்த பாவத்தினுடைய வேர் அவனுடைய வியாதியை கொண்டு வந்திருக்கிறது என்பதை அறிந்ததினால், அங்கே ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை செய்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ இப்பொழுது நீங்கள் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இயேசு இன்னமும் சிலுவையில் அறையப்படவில்லை. இயேசு இன்னமும் ரத்தம் சிந்தவில்லை. இயேசு இன்னமும் பாவிகளுக்காக மரிக்கவில்லை. அப்படியானால் அவர் பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உடையவராக அதற்கு முன்னதாக இருந்தாரோ? இருந்தார் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? So he had power to forgive. அதற்கு முன்னதாகவே, சிலுவையின் மரணத்திற்கு முன்னதாகவே அவர் இந்த வல்லமையை உடையவராக இருந்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே உட்கார்ந்தவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள்? வாசிக்கலாம். இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? கவனியுங்கள். அன்றைக்கு வேதத்தை அறிந்த வேத பண்டிதர்கள் இப்படி ஒரு மனிதன் சொல்லுவான் என்றால் அவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சொன்னார்கள். தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே, நன்றாய் கவனியுங்கள் வார்த்தைகளை,
பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அறிய வேண்டும் என்று நீங்கள் அறிய வேண்டும். ஆமென். நன்றாக கவனியுங்கள். அப்ப இயேசு சிலுவையில் மரிக்காமலே பாவ மன்னிப்பை செய்ய முடியும் என்றால், இயேசு சிலுவையில் மரிக்காமலே பாடுபடாமலே பாவங்களை மன்னிக்க முடியும் என்றால், ஏன் ஐயா சிலுவை மரணத்தை இயேசு தெரிந்து கொண்டார்? கொஞ்சம் விளங்கும்படியாக பேச விரும்புகிறேன். படித்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் சில காரியங்களை சொல்ல வாஞ்சிக்கிறேன். மரண தண்டனை கொடுப்பது அந்த நாட்களிலே இருந்த எல்லா இடங்களிலும், எல்லா ஊர்களிலும், நாடுகளிலும் காணப்பட்ட ஒன்று. மரண தண்டனை பல விதங்களிலே நிகழ்த்தப்பட்டன. மரண தண்டனையை ஒவ்வொரு நாடும் தன்னுடைய கலாச்சாரத்திற்கு ஒத்தாற்போல், தனக்கு தெரிந்தாற்போல் மரண தண்டனையை நிகழ்த்துவதை இன்றைக்கும் நீங்கள் பார்த்து வரலாம். ஒருவேளை இன்றைக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மரண தண்டனை சில நாடுகளிலே அகற்றப்பட்டு விட்டது என்றாலும், இன்னமும் சில நாடுகளிலே மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு போனால் அங்கே ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அங்கே அவனுடைய தலை துண்டிக்கப்படுகிறது. There is a big guillotine. ஒரு பெரிய வெட்டும் எந்திரம் இருக்கிறது. அதிலே அவனை படுக்க வைத்து அந்த பெரிய எந்திரத்தை இயக்குவிக்கும் போது அவனுடைய தலையை தனியாக அது வெட்டப்படுகிற காட்சியை நீங்கள் கேட்டிருக்கலாம், சில வேளைகளில் நீங்கள் கண்டிருக்கலாம். நன்றாக கவனியுங்கள். மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இப்படிப்பட்ட முறைகளை பல நாடுகள் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் என்று சொல்லுகிற அந்த நாசி மனிதன் வெறி கொண்டவனாக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற யூதர்களை கொன்று குவித்த காரியத்திலே அவனுடைய ஒரு முறை இப்படிப்பட்ட தலைகளை வெட்டுவதுதான். ஜெர்மனியிலே, இணைக்கப்பட்ட ஜெர்மனியிலே பெர்லின் என்கிற அந்த பட்டணம் இன்றைக்கு தலைநகராக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பெரிய மியூசியத்தை வைத்திருக்கிறார்கள். ஹிட்லர் செய்த அட்டகாசங்களை உலகத்துக்கு காண்பிக்கும் வண்ணமாக இந்த தலைவெட்டும் எந்திரங்களை இங்கே வைத்திருக்கிறதை ஒரு மியூசியமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். பெர்லின் நகருக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிற போது என்னை நண்பர்கள் அதை எடுத்துக்கொண்டு பார்க்க ஆரம்பித்தால் எனக்கே அது ஒரு கொடூரமான காட்சியாக இருந்தது. பல ஆயிரங்கள் இப்படியாக தலை வெட்டப்பட்டு மரண தண்டனைக்கு உள்ளானார்கள் என்பதை நீங்கள் அறிவோம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயும் யோவான் ஸ்நானகனுடைய தலை சிரச்சேதம் பண்ணப்பட்டது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னதாக பவுல் அதே விதமாக பட்டயத்தாலே தலை நறுக்கப்பட்டு இறக்கப்பட்ட மரித்து போனார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆக இயேசு இருந்த நாட்களிலே, இயேசு இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை இருந்ததான் செய்தது. ஆனால் ஏன் இயேசுவுக்கு மாத்திரம் இதை செய்யவில்லை? ஹலோ, கவனியுங்கள். இயேசுவுக்கும் அதே ஏரோது, அதே பிலிப்பு இருந்த நாட்களிலே அவருக்கு முன்னோடியாய் ஊழியம் செய்த யோவான் ஸ்நானனுடைய தலை வெட்டப்பட்டதனால் ஏன் இயேசுவுக்கும் தலையை வெட்டும்படியான ஒரு காரியம் செய்யப்படவில்லை? அதே ரோம அரசாங்கம் பவுலை வெட்டி அவர்கள் அப்படியாக கொலை செய்தது உண்மை என்றால் ஏனையா ஆண்டவராக இயேசுவை அவர்கள் இப்படி தலை நறுக்கும்படியான காரியத்தை செய்யவில்லை? கவனியுங்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் அறிந்தீர்கள் என்றால் உங்களை தீவிரம் காட்ட வைத்து விடும் என்பதற்காக நான் சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். இன்னொரு முறையான மரண தண்டனை வேதாகமத்தில் இருக்கிறது. என்ன? அது துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக்குவது. அதுவும் ரோமர்களுக்கு ஒரு விளையாட்டு தான். அது தானியேலின் காலத்திலே பாபிலோனுடைய நேபுகாத் நேச்சார் காலத்திலும் இருந்ததை நீங்கள் பாருங்கள். ஆகையினால் தான் தானியேல் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது, அவரிடத்தில் ஜெபம் ஏறெடுக்க கூடாது என்று சொன்னபோது அவன் 3 வேளையும் தான் செய்து வந்தபடியே தன்னுடைய ஜன்னலை திறந்து வைத்து அவன் ஜெபித்த காட்சியை நீங்கள் அறிவீர்கள்.
அப்படிப்பட்ட தானியேலை தூக்கி சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். சிங்கத்தின் கெபியிலே போடுகிற வழக்கம்